ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷானா டேஸ்டி கிச்சனை பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பரான ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது, அதுவும் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்துட்டு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோவை எப்போவுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, 1/4 துண்டு இஞ்சி, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்க போகிறோம். கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சூடானதும் சோம்பு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போதும். அது நல்லா பொரிஞ்ச அப்புறம் உடச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் பூண்டும் இஞ்சியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஃபைனாக வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதை நம்ம அரைக்க போகிறோம், அதனால ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் பூண்டும் இஞ்சியும் போட்டு ஒரு வாட்டி பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் ஒரு 50% போல் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மிளகு மல்லியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஆறுன அப்புறம் இந்த உள்ளி தக்காளியெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. முட்டை பாயில் பண்ணி எடுத்துட்டேன், வேக வச்சாச்சு 5 முட்டை. இது உடைச்சிட்டு அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு இந்த முட்டையை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டா போதும். இந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட குழம்புக்கு முட்டையோட டேஸ்ட் ரொம்ப தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு முட்டை வேக வச்சு டைரெக்டாக குழம்புல சேர்த்துக்கோங்க. இன்னொரு அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் கடுகு பொட்டினதும் கருவேப்பிலையை சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலையை பொட்டின அப்புறம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அரைச்சிக்க போகிறோம். உள்ளி தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் டைரெக்டாக. இது ஓரளவுக்கு வதங்கியாச்சு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை பெரிய வெங்காயத்தில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா சேர்த்த அப்புறம் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு. நெக்ஸ்ட்டு இது பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வேக வச்ச அப்புறம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா சேர்த்த அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டில் 1 கப் தண்ணி கூட சேர்த்து நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த டைம்லேயே நம்ம முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கிளறி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. குழம்பு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கரெக்டாக 1 கப் தண்ணியும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை தான் சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் சுண்டி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு வாட்டி கூட மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்து இறக்கிக்க போகிறோம். எண்ணெயெல்லாம் சுண்டி வந்தாச்சு. வேறொரு பவுலுக்கு மாற்றிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான
முட்டை குழம்பு ரெடி ஆயாச்சு. இந்த முட்டை குழம்பு வந்து சாதத்துக்கு கூட சாப்பிடலாம். பூரி, ஆப்பம், இட்லி, சப்பாத்தி இப்படிப்பட்ட காலை உணவுக்கும் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முட்டை குழம்பு தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.